வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு செல்ல திட்டம். ரணிலின் இனப்பிரச்சினை பேச்சுவார்த்தைகளில் பின்னணியில் நகர்வு. இலங்கையில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியாவில் அழுத்தம். சுமந்திரன் உட்பட அரசியல்வாதிகள் சென்னையில் கலந்துரையாடல். வடக்கு கிழக்கு இணைப்புக்காக 2ஆம் நாளும் போராட்டம். ஸ்ரீலங்காவுடன் பேச்சுக்கு செல்லும் தரப்பினர்களுக்கு செய்தி. உள்ளூராட்சி தேர்தலை நடத்த பணத்தை அச்சிட வேண்டும். தேர்தல் குறித்து ரணில் அவசர கூட்டத்துடன் அமைச்சர் கருத்து. தமிழ்நாடு என அழைப்பதை மறுக்கும் ஆளுநர் ரவிக்கு கண்டனம். பிரிவினையை தூண்டுவதாக திமுக மற்றும் மதிமுக விமர்சனம். உக்ரைனில் ரஷ்யா 36 மணி நேர ஒருதலை பட்ச போர் நிறுத்தம். இழிவான தந்திரம் என உக்ரைனும் அமெரிக்காவும் விமர்சனம். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த மாத இறுதியில் கொழும்புக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இலங்கை ஒப்பந்தம் மற்றும் 13வது திருத்தம் குறித்து இந்திய மத்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மனித உரிமை அடிப்படையிலான சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான அமைப்பு இன்று சென்னையில் உள்ள ஊடக மையத்தில் ஒரு அரசியல் கலந்துரையாடல் மற்றும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியுள்ளது. இந்த சந்திப்பில் தமிழக அரசியல் கட்சி பிரபலங்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து சுமந்திரனும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணனும் பங்கெடுத்துள்ளனர். எதிரியாக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் அவர்கள் மூலம்தான் எங்களுக்கு தீர்வு என்றால் கோரிக்கை வைத்துதானே ஆக வேண்டும். இந்திய அரசு எங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்திய அரசுகிட்ட தான் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும். சிங்கள அரசு எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சிங்கள அரசுகிட்ட தான் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும். சிங்கள அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினாலும் கூட சிங்கள அரசோடு தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஆயுதம் ஏந்தி போராடுறதுனால ஒட்டுமொத்தமாக பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பேச்சுவார்த்தைக்காக தான் யுத்தமே. அதனால பகைவர்களோடு தான் பேச முடியும். இல்லை, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வற்புறுத்த வேண்டிய பொறுப்பு, அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்கு. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்திருக்கலாம், ராஜீவ்காந்தி அதில் கையெழுத்திட்டு இருக்கலாம். ஆனால் இந்திய அரசுக்கு தான் அதில் பொறுப்பு இருக்கு. இது ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஒரு உண்மைதான். நாமே இதை இந்த அளவுக்கு விவாதிக்கிற போது ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கட்டாயமாக இதை அறியாமல் இருக்க மாட்டார்கள், விவாதிக்காமல் இருக்க மாட்டார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் வெளிவிவகார கொள்கைகளையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் சீனாவோடு பகை இருக்கிறது, பாகிஸ்தானோடு பகை இருக்கிறது, அண்டை நாடுகளோடு அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிக்கல்கள் இருக்கின்றன, முரண்கள் இருக்கின்றன, பகைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இலங்கை பிரச்சனையையும் அவர்கள் கையாளுகிறார்கள். அவர்கள் இலங்கை பிரச்சனையில், ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிங்கள இனவாத அரசுக்கு ஆதரவாக நிலை எடுப்பதற்கே எங்கள் தேசத்தின் பாதுகாப்பு தெற்காசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு என்பதைத்தான் முன்னிறுத்துகிறார்கள். அதனால்தான் நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களை பகைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதை தாண்டி பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கிறோம். அவர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதையும் விட தெற்காசிய பிராந்திய பாதுகாப்பு முதன்மையானது என்ற கருத்தின் அடிப்படையில் வெளிவிவகார கொள்கையை தீர்மானிக்கிறார்கள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இனப்பிரச்சினை தீர்வு குறித்து தமிழ் கட்சிகள் பேச்சுக்களை நடத்தி வருகின்ற நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் மாதம் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ள பின்னணியில் அவரது பயணம் இந்த மாதமே இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக இந்த மாதம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்துக்கான இறுதி திகதி இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இறுதியாக கடந்த வருடம் மார்ச் மாதம் கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த போது இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும். அத்துடன் புது வருடத்தில் இலங்கைக்கு வரும் முதல் உயர்மட்ட வருகையாக இது கருதப்படும் என தெரிவிக்கப்படுகிறது.
தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கையில் நெருக்கடியான காலப்பகுதியில் இந்தியா பல உதவிகளை செய்திருந்ததுடன் $4 பில்லியன் பெறுமதியான நிதி உதவியையும் வழங்கியிருந்ததாக ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இணைந்த வடக்கு கிழக்கை வலியுறுத்தும் வகையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டங்கள் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன. வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் மக்கள் இன்றும் பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணத்தின் 8 மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது யாழ்ப்பாணத்தில் நாவன்குழி சந்திக்கு அருகாமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டியை வலியுறுத்தி அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றிணைவோம், ஒருமித்த குரலில் உரக்க சொல்வோம் எனும் தொனிப்பொருளில் மன்னாரிலும் 2வது நாள் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கில் உள்ள குடிசார் அமைப்புகள், பாதிக்கப்பட்ட மக்கள், கல்விமான்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா தரணிக்குளத்தில் 2வது நாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11 மணியளவில் வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தரணிக்குளம் கிராம அபிவிருத்தி சங்க மண்டபத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஊடகங்களுக்கு வாசித்து காட்டப்பட்டது. தமிழ் அரசியல் கட்சிகளின் ஒற்றுமையை வலியுறுத்தி 2வது நாள் போராட்டம் முல்லைத்தீவின் மல்லாவி பேருந்து நிலையம் முன்பாக இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்றது. நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் இன்று மல்லாவி பேருந்து நிலையம் முன்பாக இடம்பெற்றது. இதேவேளை திருகோணமலையில் ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டமும் இன்று 2வது நாளாக இடம்பெற்றது. திருகோணமலை பிரதான விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர், யுவதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அவர்கள் தமிழரசு கட்சிகளை அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதாவது சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனை, நீண்ட காலமாக புரோடி கிடக்கின்ற அரசியல் பிரச்சனைக்கான தீர்வை வழங்குவதாக, அதுக்கான பேச்சுவார்த்தைக்காக அவரை அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளை ஒருமித்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்காக செல்ல வேண்டும் என்பதனை வலியுறுத்தி நாங்கள் வடகிழக்கு தழுவிய ரீதியிலே, அதாவது நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது எதிர்வருகின்ற 10ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு நடாத்துகிறது. இலங்கையில் தேர்தல் கால பகுதிக்குள் பிரசார நடவடிக்கைகளுக்காக பொது சொத்துக்களை பயன்படுத்த வேண்டாம் என ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஊழியர்களை இணைத்துக் கொள்வதை மட்டுப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அரச மற்றும் அரச கூட்டுத்தாபனங்கள், அரசியலமைப்பு சபையுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் சொத்துக்களை தேர்தல் கால பகுதிக்குள் சட்டத்திற்கு முரணாக பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதோடு தற்போதுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரிகள், ஊழியர்களை இணைத்துக் கொள்வதை மட்டுப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. கடந்த 4ஆம் தேதி 340 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து தேர்தல் நடத்தப்பட்டு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கிடையிலான காலப்பகுதி தேர்தலுக்கான காலம் என்று அடையாளப்படுத்தப்படுவதாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் அரசியல் கட்சிகள், குழுக்கள் என்பன வேட்பாளர்கள் தொடர்பில் பிரசாரங்கள் மேற்கொள்ளல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு அரசு சொத்துக்களை உபயோகிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் இடம்பெறவுள்ள மாவட்டங்களில் அரச உத்தியோகத்தர்கள், ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் உள்ளிட்ட செயற்பாடுகளும் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு அரசு சொத்துக்களுக்கு பொறுப்பான அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள பிரதானிகள் உள்ளிட்ட அனைவரிடமும் வலியுறுத்துவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கமைய அரசு சொத்துக்களை தேர்தல் பிரசார பணிகளுக்காக உபயோகிப்பதற்கு தடை விதிக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆணைக்குழுவினால் விதிக்கப்படும் கட்டளைகளுக்கு அனைத்து தரப்பினரும் இணங்க வேண்டும். மாறாக அவற்றை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அல்லது இரு தண்டனைகளும் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க
தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுடன் அவசர கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி விடுத்த அழைப்புக்கேற்ப இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தகவல் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றுள்ளார். இதன்போது அரசியலமைப்பு அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் தவிர்ந்த வேறு நடவடிக்கைகள் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தடுப்பதற்கு சாத்தியமில்லை என ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேர்தல் நடத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதியை தெளிவுபடுத்தியதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பிலான தீர்மானங்களை எடுக்க தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி என்ற வகையில் தேர்தல் ஆணைக்குழுவின் சுயாதீன செயற்பாடுகளுக்கு எந்தவித இடையூறையும் தாம் ஏற்படுத்தப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தின் மூலமும் நிர்வாக ஏற்பாடுகளூடாகவும் காலத்துக்கு காலம் இல்லாமல் செய்யப்பட்ட அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு மீள கையளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை போன்ற நல்லெண்ணத்தினை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளாக இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அரசியல் அபிலாசைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதிக்கும் தமிழ் தரப்பினர்களுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கலந்துரையாடல்களின் தொடர்ச்சியாக நேற்று இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார். 13வது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் இருந்து ஆரம்பித்து முன்னோக்கி நகர்வதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை ஈடேற்ற முடியும் எனவும் சுமார் 75 வருடங்களுக்கு மேலாக மக்கள் வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமான தீர்மானம் எதுவும் எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிச் சென்றவர்கள் மீண்டும் கட்சியுடன் இணைந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சாகர காரியவசம் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கிடையாது எனவும் வெற்றியோ தோல்வியோ தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தேர்தலை உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பது தமது கட்சியின் அடிப்படை கொள்கை எனவும் குறிப்பிட்டுள்ள அவர் இதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் களத்துறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுஜன பெரமுனவில் தேர்தல் பிரச்சார கூட்டம் களுத்துறை நகரில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட தேர்தல் நடவடிக்கைகளை அனுராதபுர நகரில் இருந்து ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் தாமரை மொட்டு சின்னத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் கூட்டணியை அமைக்க ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெரும்பாலான தேர்தல் தொகுதிகளில் மொட்டு சின்னத்தில் போட்டியிடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பரந்துபட்ட அரசியல் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை சாதகமாக நிறைவு பெற்றுள்ளதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியில் ஒன்றிணைந்து அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து மீண்டும் புதிய நாமத்தில் அரசியல் கூட்டணி ஒன்றை அமைக்கப்படும் என தெரிவித்துள்ள அவர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமாக தீர்மானங்கள் ஏதும் எட்டப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து கனடா செல்லும் நோக்கில் ஆட்கடத்தல்காரர்களால் ஏமாற்றப்பட்டு இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அகதிகள் 38 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி மங்களூரில் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்துள்ளனர். இலங்கையிலிருந்து கனடா செல்வதற்காக ஆட்கடத்தல்காரர்களால் இந்தியாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் அவர்களாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்ட 38 இலங்கை அகதிகள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கர்நாடகாவின் மங்களூரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்களை விடுதலை செய்த நீதிமன்றம் அவர்களை நாட்டிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது.
அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நீதிமன்றினால் 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்து அகதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் யாரிடம் தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் பரிதவிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள இவர்களுக்கு போதிய உணவு, மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் சிலர் கடும் நோய் தாக்கத்திற்கு உட்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 26 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேரும், அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரும், வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருமாக 38 பேர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தம்மை விடுவித்து நாடு திரும்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்களால் இயன்றது இந்த உண்ணாவிரத நோன்பு ஒன்று தான் எங்களால் செய்ய முடியும். செய்யக்கூடிய ஒரு தகுதியும் எங்களுக்கு இது மட்டும்தான் அனுமதி எங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த இதுவும் எங்களால் செய்ய முடியாது. இயலாத ஒரு கட்டத்தில் தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். நான் மன வேதனையில் மன உளைச்சலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து எங்கள் அலுவலக உங்களை கேட்குதுன்னா எங்களை நாட்டுக்கு அனுப்பி வைங்க. எங்களோட நாட்டை வெறுத்து நாங்கள் வரையில, எங்களோட நாட்டை வெறுத்து வரையில, எங்களோட கஷ்ட சூழ்நிலையால் நாங்கள் வந்துனாங்க. எனக்கு சின்ன வயசில் குழந்தையும் இருக்கு ஐயா. சின்ன கூலி வேலை செஞ்சு இயலாத கட்டத்தில் தான் எங்களை குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் வந்தாங்க. தெரியாதவங்க ஒவ்வொருவரால் தொடர்பு கொண்டு வந்தது எங்களை இதை மன்னிச்சு கொண்டு எங்களை சொல்லுங்க. எங்களோட நாட்டை எங்களோட மனைவிமாரோட எங்களோட உறவுகளோட சேர்த்து விடுங்க. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன். இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலையை மேம்படுத்துவதற்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தாத ஒருவர் நாட்டின் தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறு நடைபெறாத பட்சத்தில் நாட்டின் நிலை மேலும் மோசமடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா எச்சரித்துள்ளார். இராணுவத்தில் இருக்கும் போது தன்னிடம் அதிக பலம் இருந்திருந்தாலும் அதனை தான் ஒருபோதும் தவறாக பயன்படுத்தியதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் தனக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்தியதில்லை எனவும் சட்டத்துக்குட்பட்டு ஜனநாயகத்தை மதித்து தான் செயற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 5 இராணுவ தளபதிகள் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் எவரும் மக்களை துன்பப்படுத்தும் விதத்தில் சர்வாதிகாரியாக செயற்பட்டதில்லை என தெரிவித்துள்ளார். இதன்படி இராணுவத்தில் இருந்த ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் துப்பாக்கி முனையில் மக்களை துன்பப்படுத்துவார் என நினைப்பது ஒரு தவறான விடயம் என சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஆட்சி இதுவரை காலமும் தவறான நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது எனவும் அதனாலேயே இன்று மக்கள் பல நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையை மனதில் கொண்டு மக்கள் எதிர்வரும் காலத்தில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு வலுவான வேலை திட்டம் அவசியம் எனவும் டொலர்களை கேட்டு உலகமெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் பயனில்லை என்றும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரபஞ்சம் வேலை திட்டம் நிகழ்வில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச விமர்சனங்களால் மாத்திரம் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் தெரிவித்தார். வீழ்ந்துள்ள இந்த நாட்டை மீட்பதற்கு நாட்டுக்கு டொலர்கள் தேவைப்படுகின்றது. அதற்கு வலுவான நிலையான வேலை திட்டம் தேவை. அரசாங்கத்தில் உள்ள சிலர் டொலர்களை கேட்டு உலகமெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அவை கிடைத்த பாடில்லை. நம்பிக்கையின்மை இங்கு காரணமாகும். நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வரக்கூடிய குழு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளது. 74 வருட வரலாற்றில் எந்த ஒரு எதிர்க்கட்சியும் நிறைவேற்றாத பணியை ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் எமக்குள் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற வேட்கை இருப்பது தெளிவாக புலப்படுகிறது. வாயாடல்களால் அல்லது விமர்சனங்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. சில நெருக்கடி குழுக்கள் பாடசாலைகளுக்கு பேருந்து வழங்குவதை கூட விமர்சிக்கும் கீழ்த்தர நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இது பாடசாலை கல்வியை வலுப்படுத்தி கல்வியை மேம்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒன்றாகும். இலங்கைக்கு முதலிடம் என்ற தொலைநோக்கின் மூலம் எமது நாட்டை உலகின் முதலிடத்துக்கு கொண்டு வருவதே எமது அணியினரின் ஒரே நோக்கமாகும். வாயாடல்காரர்களின் ஏமாற்று வேலைகளை கண்டு ஏமாற வேண்டாம். சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்களிலும் பாரிய கடன் வழங்கும் நாடுகளின் குழுவான பாரிஸ் கிளப் கூட்டங்களிலும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபன்ஸ் உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபனுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தகவல் தொடர்பு வலையமைப்பை வலுப்படுத்த கடற்றொழில் படகுகளுக்கு GPS எனப்படும் பூகோள அமைவிட தொழில்நுட்பத்தை வழங்க உதவுமாறு
ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீஃபனுடனான சந்திப்பின் போது கோரியுள்ளார். அத்துடன் உள்நாட்டு மாணவர்களை மட்டுமின்றி ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் மாணவர்களை ஈர்க்கும் வகையில் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்கள் இலங்கையில் இணைந்த வளாகத்தை நிறுவ முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கடற்றொழில், விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம், இலத்திரனியல் மற்றும் சுற்றுலா போன்ற புதிய துறைகளிலும் முதலீட்டாளர்கள் வருகை தர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இலங்கைக்கு ஆஸ்திரேலியா வழங்கிய உதவிகளுக்கு தினேஷ் குணவர்தன நன்றி தெரிவித்ததுடன் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை வெற்றிகொள்ள உதவியமைக்காகவும் நன்றி கூறியுள்ளார். தமிழினம் மீண்டெழக்கூடாது என்ற எண்ணத்தில் தமிழ் மக்களுக்குள்ளேயே ஒரு கூட்டம் நெருடிக் கொண்டிருப்பதாக வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா தெரிவித்துள்ளார். தந்தை மாவீரரான நிலையில் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய மாணவன் உள்ளிட்ட 3 மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட கோட்டை கட்டியகுளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் கல்வி கற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய 3 மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அம்பலப்பெருமாள் குளம் பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது. துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட கோட்டை கட்டியகுளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையானது முல்லைத்தீவு மாவட்டத்தில் போக்குவரத்து வசதிகள் அற்ற மிகவும் அடிப்படை வசதிகள் குறைந்த பின்தங்கிய பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையாக காணப்படும் நிலையில் இந்த மாணவர்கள் பல்கலைக்கழக தகுதி பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இங்குள்ள மாணவர்கள் வெளியிடங்களில் சென்று கற்பதில் உள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு குறித்த பாடசாலையில் கடந்த 2016ஆம் ஆண்டில் உயர்தர கலைப்பிரிவு கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முறையாக 2021ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 3 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர். ஸ்ரீஸ்கந்தராசா ஸ்ரீ மேனகன், குணசிங்கம் சுயாந்த், ஜெகதாஸ் ஜசிந்தன் ஆகிய மாணவர்களே இவ்வாறு கௌரவிக்கப்பட்டுள்ளனர். எங்கள் இனம் மீண்டெழக்கூடாது என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழினத்துக்குள்ளேயே ஒரு கூட்டம் என்று நெருடிக் கொண்டிருக்கின்றது எங்கள் பிள்ளைகளை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ் இனம், இந்த தமிழ் பற்று எங்களுக்காக, இந்த இனத்தின் விடிவுக்காக எத்தனை உயிர்களை நாங்கள் தியாகம் செய்தார்கள், எவ்வளவு இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எங்களது சொத்துக்கள், சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் வெறும் ஷாப்பிங் பேக்கோடு திரும்பி மீள்குடியேறினாலும் நாங்கள் தடம் மாறாதவர்கள் என்பதை எங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். அதுதான் இந்த தமிழ் இனத்திற்காக இழந்த இழப்புக்காக நாங்கள் செய்கின்ற ஒரு கைங்கரியமாக இருக்கும். ஸ்ரீலங்காவின் தொழிலாளர் மற்றும் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கணக்காய்வாளர் நாயகத்தையும் கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் அதிகாரங்களையும் விமர்சித்தமை தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் கோப் குழு நேற்று கூடி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அமைச்சர் மனுஷ நாணயக்கார கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது கணக்காய்வாளர் நாயகத்தின் கடமைகளையும் கோப் குழுவின் அதிகாரங்களையும் ஆட்சேபனைக்கு உட்படுத்தி விமர்சனங்களை முன்வைத்ததாக நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற கோப் குழு கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டதுடன் பல தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் கருத்தானது தவறான முன்னுதாரணம் எனவும் இதனூடாக கோப் குழுவை இழிவுபடுத்துவது தெளிவாகியுள்ளதாகவும் அது குறித்து கடும் அதிருப்தியை கோப் குழு வெளியிட்டுள்ளதுடன் கணக்காய்வாளர் நாயகமும் தனது கவலையை தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வேட்பாளர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக காங்கிரசின் சிரேஷ்ட உபத்தலைவர் கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நேற்று நடைபெற்ற விசேட பேச்சுவார்த்தையின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சேவல் சின்னத்தில் நீண்ட காலமாக தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதால் தற்போது அதை பயன்படுத்தி போட்டியிடுவது கட்சியின் நிலையை உறுதிப்படுத்த உதவும் என அதன் சிரேஷ்ட உபத்தலைவர் கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார். அத்துடன் காங்கிரசின் சின்னமாக சேவலை பயன்படுத்தி தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் ஏனைய பிரதான கட்சிகளை விட அதிகமான வாக்குகளை தனது கட்சிக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் இன்றைய பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையில் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவது தனது கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்துடன் காங்கிரசின் நேற்றைய பேச்சுவார்த்தையின் போது தேர்தல் குழு மற்றும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான குழு மற்றும் பிரச்சார குழு என 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியாக போட்டியிடுவதா என்பது தொடர்பாக பல கோணங்களில் ஆராயப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அது உலக சாதனையாக அமையலாம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்டம் தெரணியகலை பிரதேசத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ரஞ்சித் சியம்பலாபிட்டிய இதனை தெரிவித்தார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டால் பணம் அச்சிடப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த ஆண்டு 2500 பில்லியன் ரூபாய் நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் அவை எந்த சந்தர்ப்பத்திலும் உடனடியாக செலவுகளுக்காக பயன்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த போதிய நிதியில்லாத காரணத்தினால் பணத்தை அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சித்தால் தமது கட்சி அதனை தடுத்து நிறுத்த எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் வழிகாட்டலில் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தலைமையில் இயங்கும் புதிய இலங்கை சுதந்திர கட்சியுடன் ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சி தேர்தல் கூட்டமைப்பது தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் பேச்சுவார்த்தை பத்திரமுல்லையில் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடங்கலாக தேர்தல்களில் கூட்டணி அமைப்பது தொடர்பிலும் நாடு தழுவிய ரீதியாக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் பேருந்து கட்டணத்தை 13.8 வீதத்தால் குறைக்க முடியாது எனவும் ஆசனங்களுக்கு அமைய பயணிகளை ஏற்றுச் செல்லும் சட்டம் இன்று முதல் நீக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இம்மாதம் இலங்கைக்கு செல்லவிருந்த நிலக்கரி கப்பல்களில் முதலாவது கப்பல் புத்தளத்தை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரி கையிருப்பு இருந்ததாக கூறப்படுவதுடன் இம்மாதம் 6 நிலக்கரி கப்பல்கள் அங்கு செல்ல உள்ளதாக நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் நடாத்திய மார்கழி விழா 2022 இன்று இடம்பெற்றது. இன்று காலை 10 மணிக்கு யாழ் பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் கலைப்பட மாணவர் ஒன்றிய உபத்தலைவர் ரா தர்சன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு செல்ல திட்டம். ரணிலின் இனப்பிரச்சினை பேச்சுவார்த்தைகளில் பின்னணியில் நகர்வு. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த பணத்தை அச்சிட வேண்டும். தேர்தல் குறித்து ரணில் அவசர கூட்டத்துடன் அமைச்சர் கருத்து. தமிழ்நாடு என அழைப்பதை மறுக்கும் ஆளுநர் ரவிக்கு கண்டனம். பிரிவினையை தூண்டுவதாக திமுக மற்றும் மதிமுக விமர்சனம். உக்ரைனில் ரஷ்யா 36 மணி நேர ஒருதலைப்பட்ச போர் நிறுத்தம். இழிவான தந்திரம் என உக்ரைனும் அமெரிக்காவும் விமர்சனம். இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.